ஹலோ மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். என்னடா இவன் காலையிலேயே வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறானேன்னு பார்க்காதீங்க. நம்ம இன்னைக்கு ஒரு பயணத்தை நோக்கி பயணம் பண்ண போகிறோம். எந்த பயணம்? டிராவல் எக்ஸ்ப்ரோ மூலியமாக உங்களை திருப்பதியை கூட்டிகிட்டு போக போகிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு பயணமும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்டவங்க எடுத்து போடுவாங்க. பட் இது ஒரு குழுவாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 20 பேர் கொண்ட குழு வந்து நம்ம திருப்பதியை நோக்கி பண்ண போகிறோம். அந்த குழுவுக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம், அந்த குழுவோட எப்படி நம்ம பயணம் பண்ண போகிறோம், என்னென்ன பார்க்க போகிறோம் என்பதை பொறுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ஒரு அருமையான பயணமாக அமையும். சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 மணி ஆக போகுது. நம்ம சென்டரில் போய்ட்டு பிக்கப் பண்ண போகிறோம். இந்த குழுவோடைய மொத்த குழு வந்து 20 பேர் கொண்ட குழு. இது வந்து வேனும் கார் மூலியமாக போய் அந்த திருப்பதி ஏழுமலையான போய் தரிசனம் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பார்த்துட்டு அந்த தரிசனத்தை மேற்கொள்ளலாம். வாங்க போகலாம். பாருங்கள், சென்னை எக்மோர் ரயில் நிலையம் வந்துட்டோம். கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், எக்மோர் ஸ்டேஷன் தெரியுது. நம்மளுடைய வண்டி இங்கே ரெடியாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிக்கப் நம்ம பிக்கப் பண்ண போகிறோம். பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ராவலிங் வண்டி. இந்த வண்டியில் தான் நம்ம திருப்பதி பிளான் பண்ண போகிறோம். ஸோ குரூப் வர போகிறாங்க. குரூப் வந்த உடனே ஆர்கனைஸ் பண்ணி ஸோ கூப்பிட்டு போக போகிறோம். பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் வந்திருக்கோம். கோயம்பேடு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கோம். பாருங்கள், நம்ம ட்ரிப் வண்டி நிற்கிது. இன்னொரு வண்டியும் இங்கே நிற்கிது. ஸோ இங்கேருந்து கிளம்பி நம்ம இப்போ திருப்பதி போக போகிறோம். இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம பயணத்தை தொடருவோம். பார்ப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருச்சானூர் வந்தாச்சு. நம்ம ஆளுங்க இறங்கிட்டு இருக்காங்க வண்டியிலேருந்து. இப்போ வந்து திருச்சானூர் பத்மாவதி டெம்பிளுக்கு போக போகிறோம். திருச்சானூர் பத்மாவதி கோயில். பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க உள்ளே அமிச்சாச்சு. உள்ளே தரிசனத்துக்கு கஸ்டமர் போயிட்டாங்க. அலுமேலு மங்காபுரம் போயிட்டுருக்கோம். வந்தாச்சு. திருச்சானூர் பத்மாவதி தாயார். வெள்ளிக்கிழமை எதுமா ஒரு நல்ல தரிசனத்தை பார்த்துட்ருக்கோம். வாங்க கோயில்கிட்ட போயிட்டு நம்ம கோயிலாண்ட போய் என்னென்ன இருக்குது என்பது பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் கேட் நம்பர் 3 ஆல்ரெடி இருக்குது. கோயிலில் என்னென்ன இருக்குது என்பதை அழகாக பார்க்கலாம். ஃப்ரீயாக இருக்குது. பாருங்கள், பத்மாவதி கோயில். கோயில் உள்ளே போய் எடுக்க முடியாது. அதனால் கோயில் வெளியே மட்டும் தான் எடுக்கிறோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி
மக்களே, நம்ம ஆளுங்க உள்ளே போயிட்டாங்க. திருச்சானூர் பத்மாவதி கோயிலில் இருக்கோம். எல்லாருமே தரிசனத்துக்கு போயிருக்காங்க. ஸோ சென்னையிலேருந்து பயணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 125 கிலோமீட்டர் பயணம் பண்ணி முதல் ஏரியாவாக திருச்சானூர் வந்திருக்கோம். திருச்சானூரில் பத்மாவதி டெம்பிளை பார்த்துட்டு அடுத்ததாக கோவிந்தராஜ பெருமாளை பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க முடிக்கலாம். ஸோ நான் எஸ்எஸ்சி டோக்கன் போட்டு வந்தேன். நாளைக்கு 3 மணிக்கு எனக்கு விடிகாத்தால தரிசனம் திருப்பதியில். ஆமாம், ஆண்டவ முனியத்தில் நாளைக்கு சனிக்கிழமை நான் தரிசனம் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? இப்போது கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் பார்க்க போவோம். வாங்க போகலாம். பேசும் பெருமாளின் லீலைகள் கேட்டாலே பாவங்கள் போய்விடும், புண்ணியம் சேருங்க. பேசும் பெருமாளின் லீலைகள் கேட்டாலே பாவங்கள் போய்விடும், புண்ணியம் சேருங்க. திருப்பதி மலை மேலே காட்சி கொடுப்பாராம் சுவாமி வெங்கடேசன், சரித்திரம் கேளுங்க. திருப்பதி மலை மேலே காட்சி கொடுப்பாராம் சுவாமி வெங்கடேசன், சரித்திரம் கேளுங்க. மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள் கோயில் வந்திருக்கோம். பாருங்கள், நம்ம ஆளுங்க அதோ அங்கே போயிட்டுருக்காங்க, தரிசனத்துக்கு போயிட்டுருக்காங்க. கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்குள்ள மாமலை எங்கெங்குமே உன்னாமம் முழங்கிடுமே, பூமழை மலை எங்குமே உன் பூ. இதை முடிச்சுட்டு அடுத்தது கபில தீர்த்தம் போக போகிறோம். அங்கே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், கோவிந்தராஜ பெருமாளுடைய ராஜகோபுரம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கபில தீர்த்தம் வந்திருக்கோம். பாருங்க, நம்ம குரூப் எல்லாம் இறங்குறாங்க வண்டியிலேருந்து. கபில தீர்த்தம் திருமலை இடத்துல நந்தி சர்க்கிள். கபில தீர்த்தத்தை நோக்கி போகிறோம். வாங்க போகலாம். பாருங்க மக்களே, கபில தீர்த்தம் ஃபுல்லாகவே ஹாய். கபில தீர்த்தம் நோக்கி போயிட்டு இருக்கோம். பாருங்க, கோயிலுடைய வேதங்கம் முழங்குது. வாங்க தீர்த்தத்துக்கிட்ட போய் பார்ப்போம். ஸோ கபில தீர்த்தம் பாருங்க மக்களே, கபில தீர்த்தம் அப்படியே ஃபுல்லாவே கபில தீர்த்தம். கபில தீர்த்தம் பாருங்க எப்படி இருக்குன்னு. கோயிலுக்குள்ள రావాలి మరి
ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி ஜாலியாகவும் இருக்குது. கபிலேஸ்வர சுவாமி திட்டம். கீழே வர்றாங்க பாருங்க, நடந்து வர்றாங்க பாருங்க. பாருங்க மக்களே, கபலி திட்டம் ஃபுல்லியூ உங்களுக்காக போட்டுட்ருக்கோம். ஹாய் சொல்லுங்க. டிராவல் எக்ஸ்போர்ட் சேனலுக்கு ஹாய் சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரது. நீங்க கூட்டிட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். பாருங்க அருமையான வியூ. அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லைங்க. அப்படியே எப்படி பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. சார் இப்படி திரும்புங்க சார். ஓகே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, இருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா,
செக் போஸ்ட். மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா, நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருமலை திருப்பதி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். காலையில் ஸ்டார்ட் பண்ண நம்ம ப்ரோக்ராம் திருச்சானூர் கோவிந்தராஜ சுவாமி கபில தீர்த்தம் பார்த்துட்டு இப்போ திருமலையை நோக்கி போயிட்டுருக்கோம். அடிப்படை நம்ம செக் போஸ்ட் ஆகிடுச்சி. இந்த பாருங்கள், எனக்கு பின்னாடி அடிப்படை செக் போஸ்ட் இருந்து அடிப்படை செக் போஸ்ட் முடிச்சுட்டு நேராக இப்போ எங்கே போக போகிறோன்னா சிஆர் ஆஃபீஸ் போயிட்டு ரூம் செக் அவுட் பண்ணி செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னையோட ப்ரோக்ராம் முடிச்சுக்க போகிறோம். நாளை தினம் காலையில் 3 மணிக்கு எனக்கு தரிசனம். ஸோ எங்கள் டீமுக்கு 8 மணிக்கு தரிசனம். எல்லாம் பார்த்துட்டு மேலே உள்ள கோயில்கள் அத்தனையும் உங்களுக்கு நான் நாளைக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இன்னும் பயணத்தை தொடருவோம். நம்ம வண்டி வந்துருச்சு. லைனிங் போடுது வண்டி. நம்மளுடைய வண்டியை வந்து நம்ம டிரைவர் வண்டி பர்மிட் போட்டு வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. வாங்க நம்ம வண்டிக்குள்ளே போகலாம். போயிட்டு திருமலையை நோக்கி புறப்படுவோம். நம்மளோட டிரைவர் ரெடியாக இருக்கா திருமலைக்கு போகிறதுக்கு? ஹாய் பாருங்கள், நம்ம வண்டியோடைய ஃபுல் வியூ. அதிவோ அதிவோ அல்லதிவோ ஸ்ரீஹரிவாசமோ, అదివో అల్లదివో శ్రీహరివాసము, 10,000 శేషుల పడగలమయము. అదివో అల్లదివో శ్రీహరివాసము, 10,000 శేషుల పడగలమయము. అదివో అల్లదివో శ్రీహరివాసము. అది వెంకటాచలమఖిలో నదము, అదివో బ్రహ్మాదుల కపురూపము, అదివో. ஸோ ஃபைனலாக நம்ம திருமலைக்கு வந்தாச்சு. இப்போ திருமலையிலேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் போயிட்டு நம்ம கஸ்டமருக்கு வந்து ரூம் போட போகிறோம். ஆல்ரெடி ரூம் எல்லாம் அலோகேட் பண்ணிட்டு வச்சுருக்கோம். செக்இன் பண்ணிவிட்டு ரூம் போட்டு செக்இன் கொடுக்க போகிறோம். வாங்க போகலாம் மக்களே. అఖిలో నదము, అదివో బ్రహ్మాదుల కపురూపము, అదివో నిత్య నివాసమఖిల మునులకు. అదివో నిత్య నివాసమఖిల మునులకు. అదే చూడుడు అదే మృక్కుడు ఆనందమయము, అదే చూడుడదే మృక్కుడ ఆనందమయము. అదివో అల్లదివో శ్రీహరివాసము. కైవల్య పదము వెంకటనగమదివో శ్రీ వెంకటపతికి సిరులైనది.
భావింప సకల సంపద రూపమదివో